வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2026 எலெக்ஷன் முடிஞ்சு தேர்வு முடிஞ்சு அதனுடைய ரிசல்ட் வெளியாகி பெரிய பரபரப்பை நாடு முழுவதுமே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் கூட ஒவ்வொரு இடத்துல கூட அவர் மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்காத, கூட்டணிக்கு இடம் கொடுக்காத இன்னைக்கு ஒரு பெரிய சாதனையை தாவேகா நிகழ்த்தி இன்னைக்கு தனிப்பெரும்பான்மையோடு இன்னைக்கு ஆட்சி அமைக்க போகிறாங்க. அந்த வகையில் 108 இடங்களை தாவேகா இன்னைக்கு தட்டி தூக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல திமுகவை சேர்ந்த மிகப்பெரிய பெரிய ஆட்களையே பெரிய அளவில் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு இன்னைக்கு தனி பெரும்பான்மையாக இன்னைக்கு ஆட்சி அமைக்க இருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் ஒரு சாதாரண தொழிலாளி ஊழியராக இருந்தவங்க, ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு சமையல் வேலை பண்ணுற பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுத்தரத்தில் இருந்தவங்க இன்னைக்கு தமிழகத்தோட இன்னைக்கு எம்எல்ஏவாகவும் நாளைக்கு எம்பியாகவும் வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் விஜயோட முதல் கையெழுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மொத்த தமிழ்நாடே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டாஸ்மார்க்குக்கு முடிவு கட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை தான் அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக உட்கார போற, அதாவது திமுகவை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் இந்த தாவேகா தலைவர் விஜய், அதாவது நாளைய சிஎம்க்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி வாழ்த்தியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காது. என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட சிஎம் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணி சிறக்கவும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் தான் கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவராக இன்னைக்கு டிஎம்கேவை வழிநடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். தன்னுடைய சேப்பாக்க தொகுதியில் அவர் ஜெயிச்சு இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்காரு. அது மட்டும் கிடையாது, மிகப்பெரிய அளவில் கொளத்தூர் தொகுதியில் எம்கே ஸ்டாலின் தோற்றிருக்காரு அப்படிங்கிறது மிகவும் வருத்தத்தங்க விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியில் போய் அந்த மக்களை சந்திச்சு நன்றி தெரிவிச்சுட்டும் வந்திருக்கிறாரு. இந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் நாளைய சிஎம்முக்கு வாழ்த்து தெரிவித்த விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு நல்ல தலைவருக்கு இதுதான் அழகு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் நிறைய பேர் உதயநிதி பண்ணின விஷயத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் தாவேகாவோட அந்த பதவியேற்பு விழாவை தான் இன்னைக்கு மொத்த நாடே எதிர்பார்த்துட்டு இருக்குது. இன்னும் 10 சீட்டு கூட்டணிக்கு வேண்டிய ஏடிஎம்கேவையும் காங்கிரஸையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. எந்த மாதிரி அளவில் கூட்டணி அமைப்போகுது அப்படிங்கிற ஒரு விறுவிறுப்பான சம்பவத்தை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.